ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் உளிச்சு நான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா இந்த ஸ்வீட் கார்னை ஒரு கத்தி வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். நான் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கை வச்சு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை ஏதாவது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த ஸ்வீட் கார்னுடைய விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. உப்புடைய அளவு சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை அப்புறம் கருவேப்பிலை இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், உப்புடைய அளவு வாயில் எடுத்து வச்சு பார்த்து சரி பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப தண்ணியாட்ட இருக்க மாதிரி இருக்குது, மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு நான் சேர்த்துறேன். அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். உப்புடைய அளவு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. ஒரு மாவை கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகை ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். மிளகு பொடி கிடையாது, மிளகு அப்படியே தட்டி எடுத்து அப்படியே சேர்த்துருக்கேன் நான். உடஞ்சி இருக்கும் மிளகு, அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ தயார் பண்ணியாச்சு. நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டிக்ஸ் தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு கையில் இப்படி அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு இப்போ கையை ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தயாராகிடும் நம்மளுக்கு. வாவ், சூப்பராக தயாராகிடுச்சுல. இதே மாதிரி மீதி எல்லா இருக்கக்கூடிய மாவு ஃபுல்லாக ஸ்டிக்ஸில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இது நல்ல கலர் மாற வரையும் நல்லா விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறிடணும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி எல்லா ஸ்டிக்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான கார்ன் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் தயாராகிடுச்சு. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதில் முக்கியமான விஷயம், உப்புடைய அளவு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த மாவுலையே. இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ தூரம் மெல்லிஸாக சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.